ஹாய் வெல்கம் டு தியாஸ் ஃபேஷன் ஸ்டுடியோ. நம்ம க்ராஷெட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டிச்சை பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலில் இன்றைக்கி க்ராஷே கிளாஸ் 4ஓட வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் கிளாஸ் 1, 2, 3 ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளாஸ் புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட் என்னை பெரிய அளவுக்கு மோட்டிவேட் பண்ணும். வாங்க இப்போ கிளாஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி செயின் நான் மொத்தம் 15 செயின் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த் வேணுமோ அந்த லென்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 செயின் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரோஷே நம்ம போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். சிங்கிள் க்ரோஷேக்கு நம்ம 1 ஸ்டிச் ஆட் பண்ணியிருப்போம். அதே போல் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கு நம்ம 2 செயின்ஸ் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி ஹூக்கை வெளில எடுக்காமல் ஒரு யான் ஓவர் பண்ணணும். யான் ஓவர் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு லூப் க்ரியேட் ஆகும். இப்போது 1, 2 இந்த 2 ஸ்டிச்சை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd ஸ்டிச்சில் நம்ம ஹூக்கை இன்சர்ட் பண்ணணும். இப்போ இன்சர்ட் பண்ணி புல் த்ரூ பண்ணிங்கன்னா நமக்கு 3 லூப் கிடைக்கும். இப்போது அதை ஃபுல்லாகவே நம்ம புல் த்ரூ பண்ணோன்னா நமக்கு ஒரு ஸ்டிச் கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த செயினே இன்சைட் பண்ணி யான் ஓவர் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்க. நமக்கு ஹாஃப் டபுள் க்ரோஷே நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாக போட்டுக்கிட்டு வருவோம். இப்போது இந்த செயின் பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் க்ரோஷே போட்டதை விட இதனோட லென்த் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது ப்ராஜெக்ட்ஸை நம்ம சீக்கிரமாக முடிக்கலாம். அதுக்காக தான். இப்போ இதே போல் நம்ம செயின் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரோ ஃபுல்லாக போட்டுட்டோம். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு ரோ. கீழே இருக்க செயின் நம்ம என்றைக்குமே கவுண்ட் பண்ணக்கூடாது. அது பேஸ், அதில் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் இப்போ பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ரோஷேக்கும் ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். இது ஈஸியாக போட்டுடலாம். புரியுதுங்களா? இப்போ நம்ம செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செகண்ட் ரோ ஸ்டார்ட் பண்ணும் போதும் அதே தான். என்னென்னா 2 செயின் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ 2 செயின் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணணும்னா இப்படி திருப்பிட்டு இந்த 2 செயின் நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி நம்ம 3rd செயின்குள்ளே நம்ம என்ன பண்ணணும்னா ஹூக்கை இன்சைட் பண்ணி புல் த்ரூ பண்ணுங்கள். இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே. செகண்ட் ரோ கரெக்டாக வரணும். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம கீழே பார்த்திங்கன்னா ஹாஃபில் பண்ணியிருப்போம். பட் மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் செயின் உள்ளேயுமே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபுல் செயின்குள்ளேயுமே நம்ம யானை எடுக்கணும். புரியுதுங்களா? இந்த ஸ்டிச் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டிச்சு பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 ரோ தான் போடுவேன். பட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 5 to 6 ரோஸ் வரைக்கும் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு ஃப்ளோ கரெக்டாக வரும். அப்போது தான் நம்மளால் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச்சஸில் எதனா டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். க்ராஷே பொறுத்த வரைக்கும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நமக்கு பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் சிங்கிள் க்ரோஷேவை நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா இது அந்த அளவுக்கு உங்களுக்கு கஷ்டம் தெரியாது. இது ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணணும்னா இதே மாதிரி செயின் ஃபுல்லாக நம்ம பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா ரோ ஃபுல்லாக வந்து நம்ம முடிச்சாச்சு. இப்போது வந்து செயினை வந்து கவுண்ட் பண்ணுங்கள். க்ராஷேயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நீங்கள் எத்தனை செயின் போடணுன்னு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அத்தனை செயின் கரெக்டாக இருக்கான்னு ஒரு ரோலையுமே நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா ஒரு ரோவில் நீங்கள் ஒரு செயின் மிஸ்டேக் பண்ணாலும் ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுற மாதிரி கரெக்டாக வராது. இப்போ அதே போல் நான் வந்து அடுத்த ரோவும் பண்ணி காமிக்கிறேன். இதே தான் நம்ம 2 செயின் வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணி யானை புல் த்ரூ பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபுல் செயின்குள்ளே நம்ம போடணும். இப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் வந்து சிங்கிள் க்ரோஷே விட இதை நம்ம வந்து சீக்கிரமாக போட்டு முடிச்சிடலாம். இப்போ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே இதில் தான் வந்து நிறையா இருக்கும். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம அதில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் நல்லா கற்று வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கும் சிங்கிள் க்ரோஷே ஸ்டிச்சுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். இந்த செயின் ஃபுல்லாக நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும், சரிங்களா? இப்போ சிங்கிள் க்ரோஷே வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ரோ போட்டேன். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோ தான் போட்டிருக்கேன். ஸோ இதுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா இதில் 2 ரோலையே நம்ம இதை வந்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு இந்த க்ரோஷேல எதனா டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ நம்ம சார்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸு முடியும் போதும் க்ராஷேயோட சிம்பிளோட சார்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஹாஃப் டபுள் க்ரோஷே. அதனோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டி. அதனோட ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷேக்கான ப்ராஜெக்ட்டுக்கான பேட்டர்ன். இதை பார்த்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதும் ரெஃபரன்ஸ் எழுதி வைங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.